திடீர்னு ஒரு ஒர்க் வந்துருச்சு, வந்துருவா. ஸ்ட்ரைட்டா ஹாலுக்கே வரேன்னு சொல்லிட்டா. ஏய், ஒரு பிசினஸ்மேன் நானே உங்க ஃபங்க்ஷனுக்கு லீவ் போட்டு ஜாயின் பண்றேன். இவன் ஒருத்தன் லெட்டர்ல புள்ளையார் சொல்லி போடுற மாதிரி எல்லா இடத்துலயும் தொழில் இது பேர் தொழில் சொல்லி காட்டிட்டு இருப்பான். சும்மா இருங்கடா. உங்களுக்கு தான் கல்யாணம் நாளு, நீங்க தான் முதல்ல போகணும். நீங்களே இப்படி பண்ண எப்படி? இல்லப்பா, அவ வந்துருவா, நீங்களா கிளம்புங்க. உன் பொண்டாட்டி அவளுக்கு தோன்றத மட்டும்தான் செய்யறா. பெரியவங்க பேச்சுக்கு எங்க மரியாதை கொடுக்கறா? எல்லாம் சேர்க்க அப்படி. அதான் சொல்றான் எல்லாம் வந்துருவான்னு. ரெடியாவு, நம்மளாவது முதல்ல போவோம். ரோகிணி, என் பேக் எடுமா. டேய், என்னடா பிரச்சனை? பழகுல எங்கடா போச்சு? அதான் சொன்னல, டப்பிங். ரவி, நீங்க பொய் சொல்றீங்கன்னு தெரியுது. என்ன பிரச்சனை? ஒண்ணு இல்ல அண்ணி. டேய், நான் உன் அண்ணன்டா. உன் முகத்தை பார்த்தா எனக்கு தெரியாதா? திருட்டு மொழி முழிச்சிட்டு இருக்கிற. என்ன பிரச்சனை சொல்டா. பழகுலங்க தெரியலடா, எங்க போனான்னு தெரியல. போன் வேற ஆஃப்ல இருக்கு. ஏன் ரவி, என்ன பிரச்சனை? உங்களுக்குள்ள ஏதாவது சண்டையா? அது வந்து அண்ணி. ஐயோ மேடம், ஐயோ நீது மேடம், என்னாச்சு? அங்கிருந்து அப்புறம் எங்க போனானே தெரியல. என்னடா அது? இதுக்கு இல்லாம பழகுறல் கோச்சிட்டு போவோம். நீ அந்த பொண்ணுக்கு உதவி தானே பண்ணிருக்கிற. ஏங்க, ஸ்ருதியோட பார்வையில அது தப்பா தெரிஞ்சிருக்கலாம்ல. இதுல தப்பா நினைக்கிற என்ன இருக்குது? ரவி அப்படிப்பட்டாளா? அப்புறம் என்ன லவ் பண்ணாங்க? ஏங்க, கத்தாதீங்க, வெளிய எல்லாருக்கும் கேட்டு போகுது. டேய், எனக்கு பயமா இருக்குடா. ஃபங்க்ஷனுக்கு வேற எல்லாரும் வந்துருவாங்க. அப்ப ஸ்ருதி வராம நான் மட்டும் போய் நின்னா இன்சல்ட்டிங்கா இருக்கும்ல. அவங்க அப்பா அம்மா வேற கேள்வி கேட்பாங்க. நான் என்னடா சொல்லுவேன்? அதானே, அவங்க எப்படா பிரச்சனை ஆரம்பிக்கலாம்ல இருப்பாங்க. சரி, நீ டென்ஷன் ஆகாத. உன் மேல எது தப்பு இல்ல. அப்புறம் நீ பயப்படுற? அவங்க போன் வேற ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. இல்லனா நானாவது பேசி புரிய வச்சு கூட்டிட்டு வருவேன். இப்ப என்னங்க பண்றது? ரவி, நீ கிளம்பி எல்லாரும் கூட போயிடு. அப்ப ஸ்ருதி? டேய், நாங்க பழக்கூர்ல தேடி போறோம்டா. எப்படியாவது பழக்கூர்ல தேடி பார்த்து பேசி கூட்டு வந்துடும்டா. பயமா இருக்குடா. அவ வந்துருவாள்ல, இல்லைன்னா அசிங்கமா போயிடும்டா. டேய், நாங்க எப்படியா கூட்டு வந்துடும்டா. ஃபங்க்ஷன் நல்லபடியா இருக்கும், நீ கவலைப்படாத. ஆமா ரவி, நாங்க எப்படியாவது அவங்கள தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரோம். டேய், நீ எங்கேயும் யார்ட்டையும் எதுவும் சொல்லிட்டு இருக்காத, புரியுதா? ஏதாவது பேசி சமாளிச்சிட்டு நாங்கள் பழக்கூரோட வந்துடுறோம். சரியா? ரெடியா? ஏங்க, எங்க போய் தேடி பாக்குறது? அது வேலை செய்யற இடத்துக்கு போய் முதல்ல பார்க்கலாம். போலாமா? வா.